புத்தாண்டு 2026 நமக்கு திறக்கப்படாமல் ஒட்டியுள்ள ஒரு கவரை போல இருக்கிறது. உள்ளே என்ன இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. புத்தாண்டில் 365 நாட்களும் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பது எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, காலங்களும் யுகங்களும் கடவுளுடையது. அவரே ஆல்பாவும் ஒமேகாவும், அகரமும் நகரமும், தொடக்கமும் முடிவுமாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட கடவுள் எரேமியா 31:3 நான் உன் மீது முடிவில்லா அன்பு கூர்ந்துள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்றும், எபிரேயர் 13:5 நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்றும், யோவான் நற்செய்தி 14:19 நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் என்றும், இணைச்சட்டம் 28:13 நீ உயர்வாயின்றி தாழ்ந்து போக மாட்டாய் என்றும், யோவான் 1:50 நீ இதை விட பெரியவற்றை காண்பாய் என்றும், திருப்பாடல் 65:11 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆண்டு முழுவதையும் தமது நலத்தால் நிரப்பி இருக்கிறார் என்று. எனவே இப்படிப்பட்ட கடவுள் எப்பொழுதும் நம் உடனிருந்து நம்மை வழிநடத்துகிற பொழுது புத்தாண்டு முழுவதும் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாகத்தான் அமையும். புத்தாண்டு 2026 ஆண்டை நமக்கு மாபெரும் கொடையாக கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற பொழுது, அவர் கொடுக்கின்ற இந்த புதிய ஆண்டை உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். மென்மேலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். எனவே இப்பொழுது நான் சொல்ல சொல்லுங்கள். புத்தாண்டு 2026 எங்களுக்கு கொடுத்த தந்தை கடவுளே உமக்கு நன்றி. இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி.